வணக்கம். வாங்க, எந்த ஒரு சுத்தி வளைப்பும் இல்லாம நேரடியா இந்த சிறப்பான விளக்கத்துக்குள்ள போகலாம். போட்டித் தேர்வுகள்ல நம்ம நேரத்தை ரொம்பவும் உறிஞ்சுற ஒரு கடினமான கணக்க எப்படி எந்த ஒரு பேப்பரும் பேனாவும் இல்லாம சில நொடிகள்ல மனக்கணக்காவே போடுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு பெரிய எட்ஜ் கொடுக்கும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா இந்த கேள்வி வருது. 1 முதல் 10 வரையிலான இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரியை காண்க. இத பார்த்த உடனே நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நம்பரா எடுத்து ஸ்கொயர் பண்ணி அதையெல்லாம் கூட்டி இதுக்கே பாதி நேரம் போயிடும் இல்லையா? ஆனா அப்படி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா உட்கார்ந்து ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டார்கெட் நம்பர், அதாவது எண்ணோட மதிப்பு 10. அவ்வளவுதான். இப்ப இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போடுறதுன்னு பாப்போம். ஃபார்முலாவில் 10ங்கிற நம்பரை அப்ளை பண்ணும்போது அது 11 பெருக்கல் 21 வகுத்தல் 6ன்னு மாறும். இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னா ரொம்ப அழகா 231 வகுத்தல் 6ன்னு வந்து நிற்கும். இதை வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 38.5. எவ்வளோ பெரிய கணக்கு! ஆனா வழக்கமா ஆகிற நேரத்துல ஒரு 10% நேரத்திலேயே ரொம்ப துல்லியமா அந்த ஆன்சரை நாம கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? தொடர்ச்சியான எண்களின் சராசரி கூடுதல் விதிகளின் தொகுப்பு. சரி, இதே லாஜிக்க வச்சு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்படுற மற்ற தொடர்ச்சியான எண்களின் சராசரியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பாப்போம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பேட்டர்ன் ஒன்னு இருக்கு. உங்களுடைய எண் ஒரு ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பரா இருந்தா சராசரி எப்பவுமே அந்த வரிசையோட நடுவுல இருக்கிற நம்பரா தான் இருக்கும். அதே எண் இரட்டைப்படை எண்ணா இருந்தா நடுவுல இருக்கிற 2 எண்களோட சராசரியா அது இருக்கும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மொத எண் தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் சராசரியை கேட்டா அதுக்கு விடை வெறுமனே n+1. அதே சமயம் மொத எண் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டா விடை கரெக்டா அந்த எண் மட்டும்தான். இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாக்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இந்த ஒப்பீட்டு அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. எண் வரையிலான தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களோட வர்க்கங்களோட சராசரிக்கும் ஒற்றைப்படை எண்களோட வர்க்கங்களோட சராசரிக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப தெளிவா காட்டும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கேள்வியில வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேர்வில் குறிப்பா முதல் எண் தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு நாம இந்த குறிப்பிட்ட ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த ஃபார்முலாவை ஒரு புது கேள்விக்கு அப்ளை பண்ணி பாப்போமா? முதல் 5 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் வர்க்கங்களின் சராசரியை காண்க. இதுதான் கேள்வி. இதுக்கு நாம எண்ணோட மதிப்பா 5 எடுத்துக்க போறோம். அதை அப்படியே ஃபார்முலால போட்டோம்னா 5 பெருக்கல் 6 பெருக்கல் 11 வகுத்தல் 3ன்னு மாறும். இதை பெருக்கி சுருக்கும்போது 330 வகுத்தல் 3ன்னு ரொம்ப நீட்டா வந்து நிற்கும். அவ்வளவுதான். இத வழுத்தா நமக்கு கிடைக்கிற அந்த திருப்தியான ஃபைனல் ஆன்சர் 110. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப கச்சிதமா விடை கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? ஃபைனலா எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்க போற ஒரு கோல்டன் ரூல் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் தொடர்ச்சியான எண்களோட சராசரி m ஆக இருந்தா அந்த வரிசையில இருக்கிற மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் எப்பவுமே 2 பெருக்கல் n-1 ஆகத்தான் இருக்கும். போட்டித் தேர்வுகள் உங்க கணக்கு போடும் திறமையை மட்டும் சோதிக்கல, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியையும் தான் சோதிக்குது. முன்னாடியெல்லாம் கஷ்டமான கணக்குகளை போட ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான உத்திகளை பயன்படுத்தினா ஒரு 5 செகண்ட்ல மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ நீங்க தொடர்ந்து உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல பிஸியா இருக்கிற இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறேன். உங்க அடுத்த எக்ஸாம்ல டைமை மிச்சப்படுத்தவும் உங்க வெற்றியை உறுதி செய்யவும் இந்த தொடர்ச்சியான சராசரி ஷார்ட்கட்ஸ்ல எதை நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.